ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌதம் சிவ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் 2 வருஷமா ஓலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு மேக்ஸிமம் நான் பேச வேண்டிய விஷயங்கள், குவாலிட்டியும் சரி, அவங்க கொடுக்குற சர்வீஸும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி இஸ் ரியலி குட். அண்ட் அதோட குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ரோட்ல மண் இருக்க ஏரியாவை பார்த்து நான் வலிக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த டைம்ல கூட அதோட பிளாஸ்டிக் வந்து உடையில. அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வேண்டியது இருக்குது, அதோட குவாலிட்டி அண்ட் அதோட சர்வீஸ். இந்த 2 விஷயங்களையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அந்த ப்ராடக்டோட லைஃப் நல்லா இருக்கும். அண்ட் வந்து கஸ்டமர் மத்தியில் வந்து நல்லாவே ரீச் ஆகும். ஆனால் அதில் வந்து அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க குவாலிட்டியில் வந்துட்டு எனஃபா வந்து தேவையான அளவுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டியில் அவங்க வண்டியை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கொடுக்குற சர்வீஸ் நல்லா இருக்குது. அண்ட் வண்டிக்கு வந்துட்டு இயர்லி சர்வீஸ் கிடையாது, மந்த்லி சர்வீஸ் கிடையாது, அண்ட் வீக்லி சர்வீஸ் அந்த மாதிரி கிலோமீட்டர் பேஸ் பண்ணி எந்த விதமான சர்வீஸும் கிடையாது. வண்டியில் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா நீங்க கொண்டு போய் கொடுத்து வண்டியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ். ஒரு எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னா வந்துட்டு அதோட பேசிக் கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெயின் விஷயம் சர்வீஸ் மட்டும் தான். சர்வீஸ்ல வந்து இருக்கிற சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்கில்டா இருக்காங்களான்னு சொல்லி தெரியல. நிறைய வண்டிகள் வருது, அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கூட சர்வீஸ் பூரா இருக்குன்னு சொல்லலாம். நான் வண்டி வாங்கின அந்த 1 மாச கேப்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் வண்டி கொண்டு போகும்போது நிறைய வண்டிகள் இல்லாம இருக்கும். அண்ட் நிறைய வந்து லேபர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது. சர்வீஸ் அட்வைசரும் சரி, சர்வீஸ் ஒர்க்கரும் சரி, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து அந்த வண்டியை கரெக்டா எடுத்து அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ரெசல்யூஷன் சொல்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆள் வந்து இல்லை அப்படிங்கறத என்னோட கருத்து. அண்ட் சீனியரா வந்துட்டு யாராவது வந்து நாங்க வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, லேபர்ஸ் இருக்காங்களா, சர்வீஸ் அட்வைசர் வந்துட்டு சீனியர் சர்வீஸ் அட்வைசர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்களோ இல்லை வந்து நாங்க வந்து ட்ரைனிங் காலேஜ் முடிச்சுட்டு ஓலா ஃபேக்டரியில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த பசங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ட்ரைனிங்கும் ப்ராப்பரா கொடுத்து தான் வந்திருப்பாங்க. ஆனா என்னன்னு தெரியல, ஒரு ப்ராப்ளம் சொல்லி வண்டி கொண்டு விட்டோம்னா அவங்க வந்து அதை வந்து எக்ஸாமின் பண்ணி பாக்குறது இல்லை. வண்டியில என்ன பிரச்சனை, ஓகே கஸ்டமர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொல்றாங்களா, உண்மையிலேயே அந்த கம்ப்ளைண்ட் தானா, அந்த கம்ப்ளைண்ட் எதனால வந்துச்சு அப்படிங்கறது வந்து நிறைய விஷயங்களை வந்து இதுல எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து இந்த வண்டி உங்களுக்கு வந்து சர்வரில் வந்துட்டு இது கனெக்டடாகவே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம் கார்டு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த சிம் கார்டு மூலமாக தான் வந்துட்டு வண்டிக்கு வருது. அண்ட் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டையும் வைஃபைல கனெக்ட் பண்ணி நம்ம லோக்கல் நெட்டை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கான அப்டேஷனுக்கு தான் வந்துட்டு தனியாக ஒரு அமௌண்ட்டே வந்து ஸ்டார்டிங்கில் நம்மகிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவங்க பண்ணும்போது ஏன் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ல அவங்க சைட்ல இருந்தே கொடுக்கறது இல்லை? ஏன்னா வந்து நீங்க நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. எங்க வண்டி எங்க போகுது, எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, எந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடுல ஓட்டுறோம் அப்படிங்கிற எல்லா விதமான டேட்டாவையும் நீங்க வந்து மானிட்டர் பண்றீங்க. நீங்க வந்து ஃபுல்லாவே வந்துட்டு கனெக்டடா இருக்கீங்க. ஆனா கனெக்டடா இருக்கும்போது அதுக்கு உண்டான எல்லா பேமெண்ட்டும் வாங்கியிருக்கீங்க. பேமெண்ட் வாங்குறதுக்கு உண்டானது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா வந்து அதை எங்களை மேனுவலா பண்ண சொல்றீங்க? நீங்களே உங்க சைட்ல இருந்து வந்துட்டு ஒரு பேட்ச் ஆஃப் வண்டி இந்த மாதிரி பேட்சா வந்து நீங்க அந்த அப்டேட்ஸ் வந்து நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்லோட் பண்ணிடலாமே. இதுல மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து யாரும் கேட்கறது இல்ல. ஜஸ்ட் ஒரு 1.5 GB 2 GB தானே, நம்ம வந்து எப்பவும் தினமும் யூஸ் பண்றது தானே. 2 GB வந்து யாருமே யூஸ் பண்ணாம இருக்க போறது இல்ல. இப்போ வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லாருமே வந்துட்டு நார்மலா ஒரு 2 GB நெட்வொர்க் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அது வந்து உங்க பெருசா கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா இது முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம பே பண்ணியிருக்கிறோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வண்டியில முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து தேய்மானம் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு சைடாக வந்து தேஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வண்டி வந்து ஒரு சைடு தேயுதுங்க, எனக்கு வந்து அது என்ன பிரச்சனைங்கிறத வந்து எனக்கு பார்த்து ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்து அரெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் வந்து அவங்க அதை பண்ணுற மாதிரியே இல்லை. நான் கொண்டு போய் கேட்டோன்னே அவங்க சர்வீஸ் அட்வைசரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து நான் 35,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடும்போது நான் கொண்டு போய் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து டயர் ஒரு சைடு தேயுதுங்க, பாதி தேஞ்சிருச்சு, எனக்கு இன்னொரு சைடு வந்து தேயாமல் இருக்குது, எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து லைஃப் வந்து கம்மியாயிரும், அதனால வந்து எனக்கு வந்து இது என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்து எனக்கு வாரண்டியில் வந்து டயரை சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இல்லைங்க சார், வண்டியோட ஃப்ரண்ட் டயரோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 30,000 சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடும். ஆனால் உங்களுக்கு 35,000 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து டயரை சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க.
டயர் தேஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வரல. என்னோட டயர் வந்து ஒன் சைடாக தேயுது, அலைன்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதை வந்து பார்த்து என்ன பிரச்சனை பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க. ஐ எம் ரெடி டு பே ஃபார் தட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணுங்கள், மறுபடியும் தேஞ்சதுன்னா அதை வந்து நான் உங்களுக்கு என்ன செக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஏப்பா இப்போ டயர் தேஞ்சிருக்கு, அதை கிளியர் பண்ணி கொடுங்கன்னா நான் கிளியர் பண்ணி கொடுக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இந்த வண்டியோட லைஃபே வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் இருக்கும். அந்த டைமில் அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து நம்ம டயரை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அது வந்து ஏதாவது குறை இருக்கும்போது அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு அவங்க பண்ணி கொடுக்கணும். அது வந்து அவங்க பண்ணி கொடுக்கல. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய டைம் வந்துட்டு ஒரு எரர் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக என்ன எரர்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்கூட்டர் இஷ்யூ, ப்ளீஸ் ரீஸ்டார்ட் ஸ்கூட்டர்னு சொல்லி வருது. நான் வண்டி கொண்டு சர்வீஸ் சென்டரில் விட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கும் மோட்டருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வருங்க, அந்த கேபிள் இத்தனை நாள் நீங்கள் யூஸ் பண்ணதுனால வீக் ஆகிருக்கும், அதனால் அந்த கேபிளை சேஞ்ச் பண்ணால் அரெஸ்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போகிற வண்டிகளுக்கும் அந்த மாதிரி ஃபால்ட் வந்திருக்குது, அந்த மாதிரி வந்து கேபிளை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது அரெஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஆக்சுவலாக என்ன பிரச்சனை வருது, இப்போ வந்து அந்த இதுக்கும் அதாவது மோட்டரில் இருக்கிற அந்த ஜாயிண்ட்டுக்கும் பேட்டரியில் இருக்கிற அந்த ஜாயிண்ட்டுக்கும் ஏதாவது வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணாங்களா? அதெல்லாம் எதுவுமே செக் பண்ணுறதில்ல. டேரெக்டாக போனால் இதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி பண்ண ரெடி ஆகின்னு சொல்கிறாங்க. நாமளும் காசு கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க முன்னால் நின்று எடுத்து அந்த பிரச்சனை என்னங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு ரெசல்யூஷனை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஜஸ்ட்டு போனால் இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டிக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷனை தான் அந்த பிரச்சனையும் சொல்லி வர்ற எல்லாத்துக்குமே போகிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கிற வண்டி. அவங்க வந்து ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாலே வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிற மாதிரியே தெரியல உங்கள் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ ஓலா இது எல்லாமே வந்து கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் வந்து என்னோட வண்டியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குவாலிட்டி இஷ்யூஸும் கிடையாது. வந்து வெளியே தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வெயில் நிறைய இடத்துல நிறுத்தி வச்சிருப்பேன். மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது. 2-3 டைம் வந்து கீழேயெல்லாம் விழுந்திருக்கேன். அதனால் எந்த பிரச்சனையும் வந்து நான் பெருசாக வந்து ஃபீல் பண்ணவே கிடையாது. ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஆனால் வந்து அந்த சர்வீஸில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வண்டியில் வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வண்டி பிரச்சனை வருது, எரிஞ்சிருக்கு. ஓலான்னு சொல்லி எடுக்கிறதுக்கு போனாலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா வண்டி எரியுதாமான்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணும்போது பல்காக வந்துட்டு ஒரு 100 வண்டி 200 வண்டி தினமும் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்ன பிரச்சனைகள் வரலாம். அது ரெகுலராக வர்றதில்ல. அதையெல்லாம் பார்த்து எக்ஸாமின் பண்ணி அவங்க வந்து R&D பண்ணி தான் வந்து அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஏதோ ஸ்டார்டிங்கில் வந்துருக்கலாம், ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வர மாதிரி தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது, எந்த ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கினீங்க அப்படின்னாலும் ஒரு பொறுமையாக ஒரு 40 to 50 டிரைவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம எலக்ட்ரிக் வண்டி வாங்குறதே வந்து பர்ஃபார்மன்ஸுக்காகவோ த்ரில்லுக்காகவோ வாங்குறது கிடையாது. நம்ம பொருளாதாரத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய வரக்கூடிய செலவுகளில் ஒரு செலவை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்துட்டு எலக்ட்ரிக் வண்டி வாங்குகிறோம். எலக்ட்ரிக் வண்டி வாங்கி அதை வந்து முழுசாக யூட்டிலைஸ் பண்ணும்போது பெட்ரோல் வண்டி வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்மளுக்கு செலவுகள் கம்மியாகும். இது ஒன்று தான் நம்ம பிரைமரி எடுக்கிறது. அப்போது அதுக்காக நம்ம எலக்ட்ரிக் வண்டி வாங்கும்போது அதுக்குண்டான பர்பஸில் 40 to 50 கிலோமீட்டர் ஓட்டிங்க அப்படின்னா வண்டி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. குண்டும் குழிக்கல வந்து நீங்கள் ஓட்டும் போதும் வந்துட்டு பாடி பார்ட்ஸ் அதிகமாக வைப்ரேஷன் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி எல்லாமே வந்து பிளக் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வந்து லாக்கிங் டைப்பில். இது வந்து என்னென்னா காலப்போக்கில் வந்துட்டு நம்ம டிரைவ் பண்ண அது வந்து எல்லாமே லூஸ் ஆகும். ஜஸ்ட் வந்து போல்ட்டு போடுறது இல்லை, போல்ட்டு போட்டு வந்து போல்ட்டு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்கா. இது வந்து லாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. லாக் டைப் வந்து ப்ராப்பராக வந்துட்டு லாக் ஆகலை, இன்கேஸ் நம்ம குண்டு குழியில் வேகமாக ஓட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த லாக் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி லூஸ் ஆகும்போது நாம் அந்த பார்ட்ஸை வந்துட்டு ஈஸியாக வந்து டைட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து லாக் டைப்பில் வந்துட்டு அந்த மாதிரி வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து மறுபடியும் லாக் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த பார்ட்ஸ் அந்த எட்ஜஸ் வந்து போய் லாக் ஆகும். அந்த எட்ஜஸ் வந்துட்டு வைப்ரேஷனில் வந்து அந்த லாக் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரெண்டாவது நம்ம லாக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து எட்ஜஸ் தேஞ்சிரும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வண்டி வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரோக் லென்த் கம்மியாக இருக்கும். இவ்வளவு தான் இருக்கும் ஸ்ட்ரோக் லென்த்து. இந்த ஸ்ட்ரோக் லென்த்தில் வந்து நம்ம ஏதாவது வேகத்தடையில் ஓட்டும்போது அதோட ஃபுல் எஃபெக்டிவ், அதாவது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்ட்ரோக்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 15 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து ஒரு இம்பேக்டை வந்து நம்ம வண்டி வந்து ஃபேஸ் பண்ணும்போது அது வந்து அடியில் மேலே அதோட வந்து உள்ளே வர்ற இன்லெட் இது வந்து கீழே போய் நல்லா அடிக்கும். அதனால வந்துட்டு அது டேமேஜ் ஆகி ஆயில் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்து ஆயில் சீல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆயில் சீல் வந்து எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த லூப்ரிகேஷனுக்காக இருக்கிற ஆயில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. நாம் வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு அன்கண்டிஷனலாக வந்து டிரைவ் பண்ணும்போது அந்த ஆயில் வந்து உள்ளிருந்து
வந்து வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து நம்ம எப்பவுமே வண்டியை ஓட்டக்கூடாது, ரொம்ப வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் எலக்ட்ரிக் வண்டி பொறுத்த வரைக்கும் ரேஞ்சு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அதோட வெயிட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. பொருளோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த பொருளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்டு நம்ம நார்மலாக வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம ரோட்ஸில் போடுற வேகத்தரை வந்து ஒரு நார்மல் இதில் இருக்கான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஒரு மாதிரி வந்து விசித்திரமாக ஒவ்வொரு இடத்துல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டு மாதிரி போட்டிருப்பாங்க, நல்லா ரைஸ் ஆகி போட்டிருப்பாங்க. சில டைமில் வந்துட்டு அகலமாக இருக்கும், நல்லா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வந்து மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது வேகத்தடையிலையும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வேக்கப் லைன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக வேக்கப் லைன்ஸ் வந்து இவ்வளவு இடத்துல போடுறீங்க வந்து, அதாவது வேக்கப் லைன்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுன்னு கேட்டால், ஹைவேஸில் வந்துட்டு ஒரு வண்டி நேராக போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப நேரம் கழித்து வந்து ஒரு 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 அமைதியான சூழ்நிலையில் ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது, இரவு நேரங்கள்லையோ இல்லை வந்துட்டு ரொம்ப வந்து டயரான கண்டிஷன்லையோ ஒரு டிரைவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து லேசாக கண்ணசறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வேக்கப் லைன்ஸில் வண்டி ஏறி இறங்கும்போது படப்பட நடிக்கும். அப்போ அந்த வைப்ரேஷனில் வந்து அவங்க கண்ணு முழிச்சுக்குவாங்க. இதுக்காக தான் வேக்கப் லைன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் ஃபுல்லாக வேக்கப் லைன்ஸை போட்டு வச்சிருக்காங்க. வேக்கப் லைன்ஸை போட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வெயிட்டே கிடையாது. சஸ்பென்ஷனோட ஸ்டோக்லேருந்து 15 சென்டிமீட்டர் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ உள்ள கம்ப்ரஸ் ஆகி வருதுன்னு தெரியல. அதில் வந்துட்டு வேக்கப் லைன்ஸும் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் இதாக இல்லாமல் ரொம்ப திக்காக போட்டிருக்காங்க, வேகத்தர மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 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 லைனில் ஏறி இறங்கணுன்னு அடுத்த லைனில் ஏறுது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் உள்ளே போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ஸ்டோக்கு வந்து பழைய பொசிஷனுக்கு வர டைமே கொடுக்குறதில்ல. டப்புன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு லாக் டைப்பில் இருக்கிற பாடி, அது ஃபுல்லாமே அந்த லாக்ஸ் பூராமே வீக் ஆகி இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மேலே இருக்கிற இந்த மேலே இருக்கிறல இது பார்த்தீங்களா, இது பாருங்கள், இந்த மேலே இருக்கிற இந்த இது வந்துட்டு பூரா வந்து அப்படியே வைப்ரேஷன்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை வந்து கொண்டு போனோம்னா வந்துட்டு 1500 கேட்பாங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரஃப்பான வந்து ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இது ஆனதே கிடையாது. நார்மலாக வந்து நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நார்மலாக ட்ரைவ் பண்ணுறதுலேயே இந்த பிரச்சனை வந்து இருக்குது. உண்மையிலேயே லாக் சிஸ்டம் எல்லாமே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வண்டி நம்ம எலக்ட்ரிக் வண்டி மாதிரி ஓட்டணும் அப்படின்னால எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான இஷ்யூஸும் வராது. அண்டு ஓலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக் டைப்பை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா இதை விட பெட்டர் பண்ணலாம். இல்லைனா வந்து ஏதாவது ஸ்க்ரூ போட்டு வந்து அதை வந்துட்டு மாற்றுற மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் வந்து அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா ஃபியூச்சரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ஓலா வெஹிக்கிளில் வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா விஷயங்கள் வந்து வெளியே போயிட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட்டு கூட வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க, ஓலா எலக்ட்ரிக் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கரெக்டான ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் வேல்யூவெல்லாம் பயங்கரமாக ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு. அவங்க வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட், அதான் அவங்களால எதிர்பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு ஸ்டாக் வேல்யூ கீழே இறங்கிருச்சு. உடனே அவங்களோட ஆக்ஷன் எடுத்தாங்க, ரியலி அன்எக்ஸ்பெக்டட். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1000 புது சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இத்தனை பேர் கொடுக்குறோம், அதாவது வந்து ஹைப்பர் ஸ்பீடு சர்வீஸ் கொடுக்குறோம், நீங்கள் வந்து வண்டி கொண்டு விட்டீங்கன்னா 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. அண்ட் ப்ராமிசஸ் கொடுத்தபடி அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நடந்துக்கிட்டாங்க. 50% தான் நடந்துக்கிட்டாங்க, ஃபுல்லாக நடந்துக்கல. ஏன் இன்னும் ஃபுல்லாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 1000 ஷோரூம்ஸ் எல்லா சிட்டிகள்லையும் ஒவ்வொரு நகராட்சிகள்லையும் ஓப்பன் பண்ணாங்க. திருப்பூர் நகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 இருக்குது, பல்லடம் நகராட்சியில் 1 இருக்குது, காங்கேயத்தில் ஓப்பன் பண்ணாங்க, சூடூரில் ஓப்பன் பண்ணாங்க, அண்ட் சிங்கனூரில் ஓப்பன் பண்ணாங்க. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணது வந்து பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதை வந்து பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டாங்க. இது ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்து ஹைப்பர் ஸ்பீடில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் அவைலபிள் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் வீடியோ எடுத்து போட்டுட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து பகிர்ந்துக்கிட்டு முழுசாக வந்து அதை வந்து அவைலபிள் பண்ணாமல் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பக்கம், ஆக்சுவலாக 1000 இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 இடத்துலையோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 இடத்துலையோ வந்து லைவ் ஆகிருக்கும். அந்த ஸ்பீடு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவங்க வந்த விளம்பரத்தில் வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் எத்தனையோ பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. ஆனால் தேர்ட் பார்ட்டிக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் பகுதியில் இருக்கிறோம். திருப்பூர் பகுதியில் வந்துட்டு ஒரே ஒரு சர்வீஸ், மெயின் சர்வீஸ் தான் இருக்குது. மீதி 3 இடத்துல சேல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 3 இடத்துல சர்வீஸ் இருந்துச்சு, ஆனால் வந்து அதை அவங்க ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்துல வந்து சர்வீஸை வந்து மொத்த திருப்பூர் சிட்டிக்குமே வந்து அந்த இடத்துல சர்வீஸ் வந்து அவைலபிள் பண்ணி விட்டாங்க. ஸ்பீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சர்வீஸோட ஸ்பீடை வந்து கம்மி தான் பண்ணியிருக்கீங்க.
என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு 50-100 இடத்துலையோ வந்துட்டு சர்வீஸை வந்து நார்மலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண 900 இடத்துல வந்து நீங்கள் சர்வீஸ் கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் வந்து கடையை வாடகை பிடிச்சி ஷட்டரை ஓப்பன் பண்ணி விட்டு அப்போ தான் வந்துட்டு பூரா வந்து போர்டு அடித்து பட்டி அடித்து அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. வண்டியை வந்து 10 வண்டிகளை வச்சு ஒரு 2 ஸ்டாஃபை வந்து வேலைக்கு போட்டு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹைப்பர் ஸ்பீடு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் வண்டியை சேல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, வரல போன பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சர்வீஸும் இல்லை, இன்னுமே வரல. போய் கேட்டால் அவங்கள்ட்ட சண்டை தான் கட்ட வேண்டியதாக இருக்குது. கேட்டால் சார் எங்களுக்கு எப்படி தான் தெரியும், நாங்கள் லேபருங்க, எனக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு சொன்னால் இல்லைங்க அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இது என்னப்பா நியாயம்? கொஞ்சமாவது வந்துட்டு ஒரு 1000 சர்வீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் எதுக்காக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போயிருச்சு, அதனால வந்துட்டு வாடகை கொடுங்க, வாடகை கொடுத்து வந்து நம்ம ஸ்டாக்ஸோட வேல்யூவில் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறக்காக வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு 10 அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறீங்க, 10 ஷோரூம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 ஷோரூமில் நீங்கள் சர்வீஸ் வந்து கொடுங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஸ்டாக்ஸ் வேல்யூ கம்மியாயிருச்சு, சர்வீஸ் சரியில்லைன்னு சொல்லி போட்டு கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சு, ஸ்டாக் வேல்யூ கம்மியாயிருச்சு, நம்ம ஸ்டாக் வேல்யூ ஏற்றணும் அப்படிங்கிறக்காக ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டண்ட்டை பண்ணி வச்சுருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி எனக்கு தெரியல. இந்த வண்டி வாங்கி வச்சுருக்கீங்களே, வண்டி வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபால்ட் வந்தது அப்படின்னா நல்ல வண்டி தான் தயாரிச்சிருக்கீங்க, ஃபால்ட் இல்லாத வண்டி தான் தயாரிச்சிருக்கீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு வந்து ஒரு ஃபால்ட் வருது, ஏதாவது இடத்துல வந்து குழியில் குண்டுல விட்டுறாங்க, ஏதோ ஒரு பார்ட் டேமேஜ் ஆயிடுது, கொண்டு போய் கொடுத்தோமா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்டாக் வேல்யூ ஏற்றுறதுக்காக வந்துட்டு 1000 இடத்துல வந்து கடையை வாடகைக்கு பிடிச்சி அக்ரிமெண்ட் போட்டு வாடகைக்கு பிடிச்சி நீங்கள் சும்மா கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஜஸ்ட் ஷோரூம் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நாட் அ சர்வீஸ் ஸ்டேஷன், இட்ஸ் ஜஸ்ட் அ ஷோரூம். ஸோ புரிஞ்சுக்குங்க, எல்லா இடத்துலையும் சர்வீஸ் அவைலபிள் கொண்டு வாங்க. போய் கேட்டால் உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, தெரியலீங்க, கொண்டு வருவாங்கன்னு 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. 6 மாதமாக வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ஸ்டண்ட்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டண்ட் பண்ணுறக்கா மார்க்கெட்டுக்கு வந்தீங்க? ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்து ஒரு பேட்டரி டெக்னாலஜி வாங்கினீங்க, அந்த பேட்டரி டெக்னாலஜி வச்சு சைனாக்காரங்கிட்ட பேட்டரி வாங்கிட்டு இருக்கீங்க. பாரத் செல்ஸ்ன்னு கொண்டு வந்தீங்க. வண்டி வந்து வருஷம் புதுசாக பிராண்டாக புதுசாக ஒவ்வொரு மாடலாக வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த லான்ச் பண்ணுற அளவுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் வந்து தப்பு சொல்லலை. நான் வண்டி வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் எவ்வளவு வந்து சர்வீஸ் ஸ்ட்ரகிள் ஆயிருக்குன்னு தெரியுமா? கொண்டு போனால் டக்குன்னு வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஓலா இஸ் வெஹிக்கிள், பேட்டரி வெஹிக்கிள் தான், இது பொம்மை தான், பேட்டரி வண்டி தான், பேட்டரி பொம்மை தான். சின்ன வயசில் வந்து பேட்டரி கார் வச்சு விளையாண்டா, இது கொஞ்சம் பெருசாக தயாரிக்கிறோம், குவாலிட்டியாக தயாரிக்கிறோம், லாங் ரேஞ்சுக்கு ஆகிற மாதிரி தயாரிக்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறக்கு என்ன, அதுக்கு உண்டான காசு தானே வாங்குறீங்க. ஜஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 25,000 சம்திங் வாங்குறீங்க. வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்களே பண்ணிக்கிங்க சொல்கிறீங்க. நாங்களே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேஷன் உங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். நான்லாம் பார்த்தீங்கன்னா 40 to 45 கிலோமீட்டர் ஏவரேஜில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ரேஞ்ச் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்குது. சரிங்களா? 180 கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்ச் சொன்னீங்க. அந்த ஐடிசி ரேஞ்சுனா என்ன, அந்த ஐடிசியில் எப்படி வந்துட்டு வண்டியை வந்து செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இன்னுமே தெரியாது. இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு இருக்குதா? மக்களுக்கும் அவேர்னஸ் கிடையாது. அதாவது கொடுக்குற உங்களுக்கும் அந்த அவேர்னஸை ஏற்படுத்தணுங்கிறது கிடையாது. ஏன்னா அவேர்னஸை ஏற்படுத்தினா தான் வந்து மக்கள் வண்டி வாங்க மாட்டாங்களே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆனதில் வண்டி வந்து ஒரு 10% வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே வந்து பேட்டரி 10%லேருந்து டக்குன்னு வந்து 2%க்கு வந்து பார்க்கிங் மோடு போயிடுது வண்டி. ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அடிஷனலாக கொடுத்து வச்சுருக்கீங்க. அந்த சாஃப்ட்வேர் அப்டேஷனுக்கெல்லாம் வந்து நாங்கள் காசு இருக்கோன்னு தேவையே இல்லை. பார்த்தீங்கன்னா முன்னால் சிங்கிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தீங்க, பின்னாலே சிங்கிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தீங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்தியன் டெரைன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாருமே வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாம் வந்து வெயிட் வச்சு ஓட்டி முன்னால் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எல்லாம் உடஞ்சி போகுது. அதனால் இப்போ டபுள் சஸ்பென்ஷன் கொண்டு வந்துட்டீங்க. நான் கொண்டு வந்தது தப்பு சொல்ல, மக்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றுறீங்க. பார்த்தீங்கன்னா தனியாக கண்ட்ரோலர் வச்சுருந்தீங்க. அந்த கண்ட்ரோலர் வச்சுருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த கண்ட்ரோலர் மோட்டரில் கொண்டு போனீங்க. ரொம்ப அருமையான விஷயம். வெயிட் கம்மியாகுது. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்னொரு விஷயம், இதை வந்து இந்த நாய்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ஸ்டீல் கப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ரிமூவ் பண்ணிவிட்டு பெல்ட் டைப் கொண்டு வந்துட்டாங்க. ஓப்பன் பெல்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நாய்ஸ் இல்லை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. வெயிட்டை குறைக்கிறீங்க, இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. வெயிட்டை குறைக்கிறதுனால உங்களுக்கான மெட்டீரியல் செலவு கம்மியாகுது. வெயிட் கம்மியாகிறதுனால எங்களுக்கு வந்து ரேஞ்ச் அதிகமாக கிடைக்குது. எல்லாமே பாசிட்டிவாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த சர்வீஸை ப்ராப்பராக கொடுக்குறதுக்கு என்ன, 1000 சர்வீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்கீங்க. 1000 சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு 100 சர்வீஸ் ஸ்டேஷன் தான் லைவில் இருக்குது. மீறி 900 சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து ஷோரூமாக தான் இருக்குது. சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை வச்சு வந்து நீங்கள் ஸ்டாக் வேல்யூவில் ஏற்றிட்டீங்க. தெரிஞ்ச 4 பேர் பேசுவான், மீது யார் பேச போகிறான்?
வண்டி நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று மினிமைஸ் பண்ணி சாவி போகிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. அந்த ஸ்க்ரீன் எல்லாம் கம்மி பண்ணிட்டீங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டீங்க, மக்களுக்கு தேவையான ஒர்த்தாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. இது எல்லாமே நல்லா பண்ணும்போது ஏன் சர்வீஸ் உங்களால் நல்லா பண்ண முடிய மாட்டேங்குது? பப்ளிக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுற கம்பெனி கிடையாது சரிங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உங்களை நான் மதிக்கிறேன், நீங்கள் கரெக்டான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அதனால மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான சர்வீஸ் கொடுங்க, பப்ளிக் ஸ்டண்ட் பண்ணாதீங்க, ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 2013 வண்டி எடுக்கும்போது ஓலா ஹைப்பர் சார்ஜிங் இருக்குது. நீங்கள் வந்து மெயின் சிட்டிஸுக்கு போனால் வந்துட்டு 45 நிமிஷம் 1 மணி நேரத்தில் வந்து உங்கள் ஓலா வண்டி ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, நம்ம வந்து தினமும் ஒரு 50-60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம், போனோம்னா 1 மணி நேரம் சார்ஜ் போட்டு 1 மணி நேரம் தான் நம்ம சார்ஜ் போட ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நம்மளுக்கு மணி காஸ்ட் கட் ஆகுது, மணி சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நான் வண்டி எடுத்தேன் சரிங்களா. கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு ஓலா ஹைப்பர் சார்ஜிங் வச்சுருக்காங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 கன் இருக்குது, சார்ஜிங் 2 இருக்குது, அதில் 1 தான் ஒர்க் பண்ணுது. நானெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் போய் கோயம்புத்தூரில் இதை நம்பிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் பெட்ரோல் பங்கில் போட்டு வச்சுருக்காங்க. முக்கணம் பகுதியில் பெட்ரோல் பங்கில், அந்த முக்கணம் பகுதி பெட்ரோல் பங்கில் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா. கான்டாக்ட் நம்பர் பிடிச்சி பெங்களூரில் இருக்கார் அதுக்குண்டான சர்வீஸ் இன்ஜினியர், அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லோக்கலில் இருக்கிற சர்வீஸ் பார்ட்னர் தான் பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் அதை பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க? அதுதான் நான் சொல்கிறேனே, ஓலா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங், ப்ராப்பரான மேனுஃபேக்சரிங் அண்ட் மக்களுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணுற கம்பெனி கிடையாது. ஜஸ்ட் ஸ்டண்ட் கம்பெனி. ஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஸ்டண்ட்டை வச்சு வியாபாரம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்க வேண்டியது தானே. ஓலா ஹைப்பர் சார்ஜிங்னு சொன்னீங்க, ஹைப்பர் சார்ஜிங் ஓனா ஹைப்பர் சார்ஜிங் எங்கே ஒர்க் பண்ணுது? ஒரு சிட்டிக்கு ஒரே ஹைப்பர் சார்ஜிங் தான் வச்சுருக்கீங்க. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் காசு கொடுத்து வச்சுருக்கீங்க. அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா? மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. கோயம்புத்தூர் போனோம்னா நாம் சார்ஜர் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது சரிங்களா. நீங்கள் முதல்ல ஏகப்பட்ட ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க, அந்த ஷோரூமில் வந்து சார்ஜிங் அவைலபிள் இருந்தது, நாம் சார்ஜர் கொண்டு போனால் போட்டுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணதுலாம் வந்துட்டு யாருமே சார்ஜர் வைக்கவே கிடையாது. உங்கள் ஆப் இருக்குது, உங்கள் ஆப்பில் எங்கெங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ண ஸ்டோர் இருக்குது, அதில் எந்தெந்த இடத்துல சார்ஜிங் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கா. 24/7 சார்ஜிங் போட்டு வச்சுருக்கீங்க. ஈரோடு போயிட்டு அந்த ஈரோட்டில் இருக்கிற ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நைட்டு சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சார்ஜரை தூக்கி மேலே போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த மாதிரிங்க சார்ஜ் போடுங்க, என்னங்க 24/7 வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் சார்ஜர் தூக்கி மேலே வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா. இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது, நீங்கள் ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு மேனேஜர் போட்டு எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது தெரியாதா? ஓலா ஷோரூமில் வந்து ஏதாவது ஒரு தெரியாது, ஓலா ஷோரூமில் ப்ராப்பரான வந்து ஒரு உங்கள் சர்வீஸ் அட்வைசர் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாரா? ஒருத்தருக்கும் ஒன்றுமே தெரியறதில்ல. போனால் வந்து எக்ஸாமின் பண்ணுறதில்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ தான் வந்து எடுத்து பார்க்குறாங்க சரிங்களா. ஒரு டாக்டருக்கு வந்துட்டு ஒரு பேஷண்ட் வர்றாரு அப்படின்னா உடனே வந்து அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனை பார்த்தா டாக்டர் சொல்லணும் இதுதான் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இதுதான் பிரச்சனைன்னு பார்த்து சொல்கிற அளவுக்கு உங்கள் ஆளுகளுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கல. அண்ட் சீனியர்ஸ் யாருமே கிடையாது. ஏன் சீனியர்ஸ் இல்லைன்னு தெரியல. பூரா வந்துட்டு அந்தந்த டைமில் டிப்ளமோ முடிச்சிட்டோ இன்ஜினியரிங் முடிச்சிட்டோ வர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தாட்டி விட்டுறீங்க. ப்ராப்பராக ட்ரைனிங் தான் கொடுக்குறீங்க, ப்ராப்பராக வேலை செய்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. அதை வந்து ப்ராப்பரான டைமுக்கு பண்ணி கொடுக்க போகிறதில்ல. ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கிடையவே கிடையாது. போய் நின்று நாமளாக பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் வந்து உங்கள் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்களோ ஒழிய, நாம் போய் நின்ட்டோம்னா யார் வந்து கிட்ட நாங்கள் வந்து சும்மாவாக வந்து பொருளை வாங்கியிருக்கிறோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட் எங்களுக்காக 40 லட்ச ரூபா 40,000 ரூபா கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்ன்னு சொல்லி போட்டு பொருள் எங்களுக்கு விற்றுருக்கீங்க. அதுக்குண்டான சர்வீஸை கொடுங்க. இந்த வண்டி வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான சர்வீஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன் சரிங்களா. எனக்கு வந்துட்டு நான் ப்ராப்பராக மெதுவாக பொறுமையாக ஓட்டி எலக்ட்ரிக் வண்டி மாதிரி பயன்படுத்துறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. நான் பெருசாக வந்து சர்வீஸ் சென்டருக்கு போகல. இது வரைக்கும் டயர் மட்டும் தான் மாற்றிட்டு இருக்கிறேன் சரிங்களா. மேஜர் ப்ராப்ளம்னு சொல்லி போட்டு நான் வந்து எதுவுமே பண்ணிக்கல. ஒரு டைம் வந்துட்டு வண்டி கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதை வந்து இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் ஆயில் லீக் ஆச்சு. ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்கிட்ட வந்து சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே உங்கள்கிட்ட இல்லையே. எல்லாமே ரீப்ளேஸாக இருக்குது. ரீப்ளேஸாக இருந்தாலும் அது ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன ஒரு அதாவது ஒரு சர்வீஸ்ன்னு பண்ணால் அதில் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது இல்லை சரிங்களா. அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் அந்த கம்பெனிக்காரங்க கொடுக்குற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சர்வீஸ் அக்கறை கூட நீங்கள் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறத என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறையாக தெரியுது. எனக்கு கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா Gen 1 நான் வச்சுருக்கிறது S1 Pro Gen 1, Gen 2 வந்திருக்கு, Gen 3 வந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க நான் தப்பு சொல்கிறதா சொல்லலை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வண்டியை தூக்கி வைக்கிறது அப்படின்னா
இந்த பின்னாடி இருக்கிற ரயிலை வச்சு பிடிச்சி தான் தூக்கி வைப்போம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு தொட்டி வருது பார்த்தீங்கன்னா, சம்திங் 40 லிட்டர் வந்துட்டு உள்ள கெப்பாசிட்டிக்கு வந்துட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கூட வந்துட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தூக்கணும்னா பிடுங்கிட்டு வந்துடும். ஓரளவு குவாலிட்டியாக தான் இருக்குது. குவாலிட்டி வந்து நான் மோசம்னு சொல்லலை, ஆனால் வந்து வண்டியை வந்து டக்குன்னு அவசரத்துக்கு வந்து தூக்கி வைக்கணும் அப்படின்னா அது தாங்க மாட்டேங்குது. அதுக்காக ஜென் 2லையும் சரி ஜென் 3லையும் சரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. அந்த பின்னால் வர்ற அந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேசஸோடு வந்து கொடுத்துட்டீங்க. மொத்த வண்டியும் அதை வச்சு தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இங்கே இன்னோவேஷன்ஸும் ஆகட்டும், காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண அப்டேஷன் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே சுற்றி நான் அந்த சர்வீஸுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்டாக் வேல்யூ ஏற்றுறதுக்காக வந்து சர்வீஸ் ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சர்வீஸ் ஸ்டண்ட்டுங்கிறது உண்மையே ரொம்பவே மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சு, இன்னும் சர்வீஸ் வரவே இல்லை. எங்கள் லோக்கலில் ஒருத்தர் வந்து ஜென் 2 தான் வாங்கியிருக்காரு. ஜென் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் தேஞ்சிட்டு இருக்குது, ஒரு சைடாக தேஞ்சிட்டு இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் கொண்டு போய் வந்து அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன், இந்த மாதிரி வந்து டயர் ஒரு சைடு தேஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறேன், அவங்க யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு சர்வீஸ் இருக்குமா? போனால் வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி போட்டு உடனே வந்து அதை செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு இதுதான் பிரச்சனைங்க, இதுதான் சொல்யூஷனு, இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த செலவு பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் வந்து பொருள் என்ன சும்மாவாக கொடுக்குறீங்க? அதுக்கு வந்து மணி நாங்கள் பே பண்ணுறோம், உங்கள் சர்வீஸ்க்கு உண்டான அமௌண்ட் பே பண்ணுறோம். இதில் வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் தான் ஒவ்வொன்றுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு சர்வீஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா சர்வீஸில் உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். மக்களுக்கு ஒரு பொருளை விற்றுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சர்வீஸுக்கு நம்மகிட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்துட்டு ஓலா வந்து நடந்துக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நான் வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ஓலா கஸ்டமராக வந்துட்டு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நல்ல ப்ராடக்ட்டை வந்துட்டு விற்றா மட்டும் பத்தாது, அந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். தயவு செஞ்சு நல்ல சர்வீஸ் கொடுங்க. நீங்கள் திறந்து வச்சிருக்கிற 1000 சர்வீஸ் ஸ்டேஷனுக்கும் முதல்ல சர்வீஸ் அவைலபிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன பிரச்சனைன்னு சொல்லி போனால் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு ப்ராப்பராக வந்து அதை எக்ஸாமின் பண்ண சொல்லுங்கள். என்ன பிரச்சனைங்கிறத வந்து அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுக்க சொல்லுங்கள். இதை எல்லாத்தையும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த விதமான தவறான எண்ணமும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு புரியணும் அண்ட் நிறையா மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு ஓலா ஸ்கூட்டர் எடுத்திங்கன்னா மக்களே வண்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ரேஞ்ச் கொடுக்கும். ஆனால் வண்டி மெதுவாக 40 to 45 ஓட்டுங்க. 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்லாம் ஓட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு பேட்டரி வந்து வீக் ஆகும். எப்படி வீக் ஆகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வெயில் ஒரு பிளாஸ்டிக் பொருள் மேலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருள் மேலேயோ வந்துட்டு படும்போது அந்த வெயில் ஹீட்னால வந்து அந்த பொருளில் வந்துட்டு அதோட பொருளில் ப்ராப்பர்ட்டியில் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது வந்து வீக் ஆகும், அந்த லைஃப் கம்மியாகும். அந்த மாதிரி தான் பேட்டரி வந்து நீங்கள் வந்து அது ரொம்ப ஸ்பீடு போகும்போது அந்த பேட்டரி செல்ஸில் இருந்து பவர் அதிகமாக வேகமாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வேகமாக வந்து மூவ் ஆகும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்டரி செல்ஸில் வந்துட்டு நான் ஒரு 40-50 போகிறப்போ வர்ற ஹீட்டை விட அதிகமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா செல்ஸும் சரி அந்த பேட்டரியோட பாடியும் சரி வீக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் மெதுவாக ஓட்டினீங்க அப்படின்னா அதில் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28, 29, 30 அந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறைந்த அளவு டெம்பரேச்சர் மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் வந்து அந்த பொருளோட லைஃப் வந்து அதிகமாகும் அண்ட் செல்ஸும் வந்துட்டு நல்லா செட் ஆயிரும். ஸோ அதனால் எலக்ட்ரிக் வண்டி பொறுத்த வரைக்கும் அவசர காலகட்டத்தில் மட்டும் வேகமாக ஓட்டிக்கிங்க. மற்ற நேரத்தில் வந்து நம்ம எக்கானமியை வந்துட்டு சேவ் பண்ணுறக்காக தான் அந்த வண்டி வாங்குகிறோம். அதனால் மெதுவாக ஓட்டி உங்கள் ஜோப்பில் இருக்கிற பைசாவை சேவ் பண்ணிக்க. என்னை மறக்காமல் வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓலா வாங்கலாம், உண்மையிலேயே நல்ல வெஹிக்கிள் தான். ஓலா தயவு செஞ்சு சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்படி அதுக்காக தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வாங்கன்னு பேசியிருக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுற ஒரு ஆளாக வந்து நான் பேசலை. ஒரு ஓலா எலக்ட்ரிக் வண்டி வாங்கி அந்த ஒரு நல்ல வண்டியாக இருக்குது, அந்த வண்டிக்கு உண்டான சர்வீஸ் நல்லா இருந்தது அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அண்ட் நீங்கள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது நிறையா தடவை நான் ஈவெண்ட்ஸுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல இப்போ வந்து அந்த 501 கிலோமீட்டர் போகிற ரேஞ்ச் இருக்கிற வெஹிக்கிள் வந்து நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. அண்ட் 5.3 கிலோவாட் பேட்டரி இருக்கிற 320 கிலோமீட்டர் ரேஞ்ச் பண்ண போகிற ஓலா S1 Pro Plus அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் நியூ லான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன், ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். ரொம்ப ஒரு எலக்ட்ரிக் வண்டியில் லாங் ரேஞ்ச் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் ரோட்ஸ்டர் லான்ச் பண்ணியிருக்கேன் 501 கிலோமீட்டர் ரேஞ்சு. அந்த வண்டியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கிறேன். என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஆப்பில் வந்து லாகின் பண்ணாமல் இருந்தேன். என்னோட நம்பரை போட்டு லாகின் பண்ணேன். உடனே வந்து உங்கள் ஓலா இதுலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சார் லாகின் பண்ணியிருக்கீங்க, வண்டி பார்த்துருக்கீங்க, ஏதோ ஓலா வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து ஐடியா இருக்குங்க மேடம், இப்போ நான் ஒரு ஓலா வந்து S1 Pro வச்சுருக்கேன், Gen 1 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவீங்களா? என்னோட பேட்டரியில் வந்து அந்த 2 வருஷத்துக்கு உண்டான அந்த குவாலிட்டியில் தான் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை, எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க சார் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஏனுங்க மேடம் எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ரீவேல்யூ இல்லை அப்படிங்கிறக்காக தான் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களா? உங்கள்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு நல்லா ப்ராப்பராக வந்துட்டு வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாமே, எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு உங்கள் பழைய மாடல் எடுத்துக்கிட்டு புது மாடல் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் எங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்ட்டு நான் மறுபடியும் கேட்டேன், அது வந்து ரீவேல்யூ இல்லை, அந்த வண்டி வந்து மறுபடியும் வந்து அவங்க எடுத்து வந்து யாருக்கும் வைக்கவும் முடியாது, யூஸும் பண்ண முடியாது, எலக்ட்ரிக் வண்டிக்கும் செகண்ட் ஹேண்டு மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை சொல்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் அப்படி இல்லை, எங்கள் பாலிசி அப்படின்னாங்க. எனக்கு அப்போவே புரிஞ்சிச்சு. ஏன்ட்டு எலக்ட்ரிக் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வண்டி ஒரு 250 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற உங்களுக்கான நீடு வந்து 250 கிலோமீட்டர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த வண்டி எடுக்கணும். 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற ஒரு பைக் ரோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 250 அந்த 500 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த வண்டி எடுக்கணும். இல்லை எனக்கு வந்து பெருசாக தேவை இருக்காது, ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்துட்டு 50,000 60,000 எலக்ட்ரிக் வண்டி இருக்காது, எடுத்துகிட்டு போயிடலாம். ஓலாவிலையும் அந்த ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இன்னும் குட்டி குட்டி வண்டி, அது ஜிக்ஸா அந்த மாதிரி ஏதோ வண்டியெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர் போனாங்க அப்படின்னா முதல்ல அந்த வண்டியை வந்து வாங்கி செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், என்ன பிரச்சனையும் கேட்க சொல்லுங்கள். கேட்டுட்டு வந்து என்ன பிரச்சனைங்க செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது எல்லாமே கேட்குறேன். அண்ட் போகிறவங்ககிட்ட வந்து ஷோரூமில் பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு போகிறோம், அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு வர்றவங்கிறதுல வந்துட்டு ஒரு 10 பேர் வர்றாங்க அப்படின்னா ஒரு 8 பேர் ஒரு மன சங்கடத்தோடு தான் வந்து அங்கேருந்து போகிறாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் இந்த சைடும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சேல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்டண்ட்டுக்காக எந்த விஷயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்களும் தயாராக இருக்கிற ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் உலக அளவில் போகணும், நல்லா பிரபலமாகணும், இன்னும் காரெல்லாம் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ காய்ஸ் ரொம்ப நன்றி இந்த இவ்வளோ நேரம் வந்துட்டு என்னோட கருத்துக்களையும் என்னோட அட்வைஸையும் கேட்டதுக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். See you guys, bye bye in another video.